ஒரு வீட்ல புருஷனும் பொண்டாட்டியும் எந்நேரமும் சிடுசிடுன்னு இருந்துகிட்டு இருந்தா, இல்ல சும்மா சண்டை போட்டுக்கிட்டோ, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்துகிட்டு இருந்தா, அந்த வீடு வீடா இருக்குமான்னா, கண்டிப்பா இருக்காது. அப்ப இங்க வந்து இந்த பாபு என்ன பண்ணுதாரு, வீட்டுக்கு வந்தாச்சுனாலே பொண்டாட்டிகிட்ட, அதாவது நாகுகிட்ட முகம் குடுத்து கூட பேசுறது கிடையாது. அப்படியே வர வேண்டியது சும்மா அப்படியே ஒரு முகத்த திருப்பிக்கிட்டு, எல்லா பேச்சுக்கும் நாகு பேசக்கூடிய எல்லா பேச்சுக்கும் இந்த பாபு எப்படி பேசுறாங்க அப்படின்னா, வெதண்டவாதம் மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 பேருக்குள்ள ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வெதண்டவாதம் மாரி பேசுனா, எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டே இருந்தா அங்க என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விலகி போக தான் செய்வாங்க. அங்க வந்து நெருக்கம், அன்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்ப இந்த பாபு வந்து அது புரியாம குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி நிலவணும். ஒரு அமைதியான ஒரு சூழல் இருந்தா தான் குடும்பத்த அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். வாழ்க்கையும் ஒரு ஒளிவட்டம் சுத்தி இருக்கும். ஒரு பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறத பாபு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த யோசனை அப்படிங்கிறத கண்ண மறைச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, தன்னோட மனைவி வேலைக்கு போறாங்க. அவங்க வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, தன்னை குத்தி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்துல இருக்கிறாங்க. எந்த ஒரு மனைவியுமே வேலைக்கு போற மனைவி எல்லாமே அந்த மாரி யோசிக்க போறதே இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் தன்னோட குடும்பம், தான் புருஷன், தன்னோட குழந்தைங்க அப்படின்னு தான் எல்லா மனைவியும் நினைப்பாங்க. அதுல வந்து விதிவிலக்கு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்ட எண்ணத்த வந்து இந்த பாபு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அப்ப அத புரிஞ்சிக்காதோட விளைவு என்ன ஆகுது? நாகு மேல அவருக்கு கோபம், சண்டை, வார்த்தைகள விடுறது அப்படின்னு எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில இது எங்க போய் முடியும் அப்படின்னா, பெரிய ஒரு பிரிவ தான் உண்டாக்கும். ஏன்னா பிரிவு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடியத யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு பிரிவு அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷத்துல நம்ம பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த வலி கடத்தக்கூடியது இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அது வந்து நரக வலியாவும், நரக வேதனையா தான் இருக்கும். அத வந்து பாபு உணரல. ஆனா இவங்க நாகு வந்து அழகா உணர்ந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்திலயும் சரி, நான் தான் புருஷனையும் விட்டு குடுத்துறக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அந்த நாகு அப்படி நெனைச்சாலும், அவங்களுக்கான சூழல் அப்படிங்கிறது நாகுக்கு எதிரா தான் வந்து நிக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. என்ன மாரியான சூழல் வரப்போகுது அப்படின்னா, இந்த ராம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் மூலமா தான் சில சூழல்கள நாகுக்கு எதிரா திரும்பும். அதாவது அந்த ராம்ட்ட இவங்க நாகு அந்த வேலை சம்மந்தப்பட்ட விதமா தான் பேசுவாங்க. ஆனா, இப்ப பாபு இருக்கிற மனநிலையில அத வந்து தவறா பார்ப்பாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. அதாவது தான் ஃபோன் பண்ணும்போது தன்னோட மனைவி ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற ஒரே விஷயத்துல தான் இந்த பாபு குறியா இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல யார்ட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அந்த ராம்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன விட ராம் உனக்கு வந்து முக்கியமானவரா போயிட்டாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பாபு மனசுல எழலாம். அப்ப அத வச்சு தான் ஒரு பிரச்சனைய உருவாக்குவாரு பாபு வீட்ல அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இந்த மாரி ஒரு பிரச்சனைய உருவாக்குனாரு வீட்ல அப்படின்னா, வீடு துண்டாடிரும், 2 ஆடிரும். அத வந்து பாபு புரிஞ்சுக்கல. அவ எப்ப புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, இப்ப ரஞ்சிதா உள்ள வரப்போறாங்க. ரஞ்சிதா வரப்போறாங்க அப்படின்னா, அவங்க அலட்சியமா தான் ராஜி கிட்ட பேசுறாங்க. அப்படி அலட்சியமா பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ராஜி மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இப்ப ரஞ்சிதா வாரது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியுது. என்ன அப்படின்னா, அதாவது இதுவரைக்கும் விஜய்க்கும், விஜய் குடும்பத்துக்கும் எதிரா இருந்த ரஞ்சிதா, அவங்க அப்பா மனோகர் மாதிரி நல்லவங்களா மாறப் போறாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அந்த மாரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து ரஞ்சிதாவுக்கான எதிர்கால வாழ்க்கை, இல்ல அவங்களுக்கான கல்யாணத்த ஏற்பாடு பண்ணி நடத்தி வைப்பாங்க விஜய் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு மல்லி முழு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இந்த மாரி யோசிக்கிறத ராஜி விரும்ப மாட்டாங்க. ரஞ்சிதா தான் பக்கம் தான் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.